கீரை வச்சுட்டு வரேன். நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் விநாயகாய நமः. ஓம் பாலச்சந்திராய நமः. ஓம் வக்ரதுண்டாய நமः. ஓம் சூர்பகர்ணாய நமः. ஓம் ஹேரம்பாய நமः. ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமः. ஓம் மகாகணபதியே நமः என்னும் ஷோடச நாமங்களை ஓதி நானாவித பத்திர புஷ்பமிட்டு தூபம் ஆக்ரபாயாமி தீபம் தர்ஷயாமி என்று சொல்லி தூப தீபம் காண்பித்து தட்சணை தாம்பூலம் நைவேத்தியம் வைத்து தீபாரதனையான பிறகு ஸ்ரீ கேதாரீஸ்வரரை ஆவாகனம் செய்ய வேண்டும். அம்மியையும் குழவியையும் அலங்கரித்து அம்மியின் மேல் குழவியை நிறுத்தி குங்குமம் கந்தம் முதலிய பரிமள திரவியங்களை அணிவித்து பருத்தி மாலையிட்டு நிறுத்தி வச்சுக்கணும். புஷ்பம் சாத்தி அதனிடையில் கலசம் நிறுத்தி அதற்கும் பருத்தி மாலை புஷ்பம் சாத்தி நோன்பு விரதம் அனுஷ்டிப்பவரை அங்கே அமரச் செய்து கேதாரீஸ்வரரை மனதிலே தியானம் செய்து கொள்ள சொல்லி காசி கங்காய நமக, ஓம் நீலகண்டாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் கிருஷ்ணாய நமக, ஓம் பத்மநாபாய நமக, ஓம் கங்காதராய நமக, ஓம் கைலாசவாசாய நமக, ஓம் திரிசூலாய நமக, ஓம் மழுவேந்திராய நமக, ஓம் கேதாரீஸ்வராய நமக என்று அர்ச்சனை செய்து கையில் புஷ்பம் அட்சதை எடுத்துக்கொண்டு மும்முறை பிரதர்சனம் செய்து கையில் உள்ள புஷ்ப அட்சதைகளை சுவாமியின் மேல் போட்ட ரிஷிகள், அஷ்டவசுக்கள், கிண்ணரர், கிம்புருடர் கோபத்தில் உச்சிக்கே சென்றார். என்னை உதாசீனம் செய்து அவமதித்ததாகவே ஆகிறது. எனக்கு மரியாதை இல்லாத இடத்தில் எனக்கு என்ன வேலை என்று எண்ணியதால் 12 ஆண்டுகளாய் வறட்சியாய் கிடந்த செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் துளிர்த்து பூத்து காய்த்து மனம் வீச தொடங்கின. பூச்செடிகளான மல்லிகை, முல்லை, வாசனை விஸ்தீரணம் பரிமளம் வீசியது. எப்படி அதிசயம் நடந்தது? நான் வணங்கும் ஈசனும் தேவியும் விஷ்ணுவும் பிரம்மாவும் இவ்விடத்தில் தங்கள் பாதத்தை பதித்திருக்கிறார்களோ? இல்லையே, இந்த அதிசயம் நடக்க வாய்ப்பே இல்லை. அவர்கள் இங்குதான் இருக்க வேண்டும் என்றபடி அவர்களை தேடியவாறு பூங்காவனத்தினே எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க கௌதமர் அன்னையை வணங்கி லோகமாதா, அபிராமியை, திரிபுர பொம்மாரி, சிவகாமி, கௌரி, கைலாசவாசினி, தேவஸ்வரூபி, உம்முடைய சன்னிதானத்தில் அடியேன் இந்த விஷயத்தை சொல்கிறேன். இந்த பூலோகத்தில் ஒருவருக்கும் தெரியாத ஒரு விரதம் உண்டு. அந்த விரதத்திற்கு கேதாரீஸ்வரர் நோன்பு என்று பெயர். அதை இதுவரையில் யாரும் அனுஷ்டிக்கவில்லை. அதை அனுஷ்டித்தால் காரியம் சித்தியாகும் என்று சொன்னார். இந்த விரதத்தை எப்படி எப்போது அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை விவரமாய் சொல்ல வேண்டும் என்று மீன லக்னத்தில் உதித்தாய் போற்றி, முத்து மாலை அணிபவனே போற்றி, மோகன நாயகனே போற்றி, வறுமை தீர்ப்பவனே போற்றி, வரம்பல அல்பவனே போற்றி, விஜயம் தரும் விவேகனே போற்றி, வேதம் போற்றும் வித்தகா போற்றி, வைரமாலை அணிபவனே போற்றி, வைகுண்ட வாச பிரியனே போற்றி, நடராஜ பிரியனே போற்றி, நவதானியம் அளிப்பவனே போற்றி, நவரத்ன பிரியனே போற்றி, நித்தியம் நிதி அளிப்பாய் போற்றி, நீங்காத செல்வம் அருள்வாய் போற்றி, வளம் யாவும் தந்திடுவாய் போற்றி, ராவணன் சோதரனை போற்றி, வடதிசை அதிபதியே போற்றி. குபேர பூஜைக்கு காயினும் புஷ்பமும் பாதி காயின் போட போறோம், பாதி புஷ்பம் போட போறோம். ஸ்டார்ட் பண்றோம். அழகாபுரி அரசே போற்றி, ஆனந்தம் தரும் அருளே போற்றி, இன்பம் வளர் அளிப்பாய் போற்றி, இல்லா பெருந்தகையே போற்றி, உகந்து அளிக்கும் உண்மையே போற்றி, ஊக்கம் அளிப்பவனே போற்றி, எளியோனுக்கு அல்பவனே போற்றி, ஏழ்மை நிலை அகற்றுவாய் போற்றி, ஐஸ்வர்யம் அளிப்பவனே போற்றி, 9 நிதி பெற்றவனே போற்றி, ஓங்கார பக்தனே போற்றி, கருத்தில் நிறைந்தவனே போற்றி, கனகராஜனே போற்றி,
கனக ரத்தினமே போற்றி, காசு மாலை அணிந்தவனே போற்றி, கிண்ணறர்கள் தலைவனே போற்றி, கீர்த்தி அளிப்பவனே போற்றி, கீரி பிள்ளை பெற்றேனே போற்றி, குருவார பிரியனே போற்றி, குணம் தரும் குபேரா போற்றி. குறை தீர்க்கும் ஃபேன் போட்டுக்கலாம். தெரியுது. இப்ப காலையில இருந்து வழியை பொறுத்துட்டு பட்டாசு வெடிக்கலாம் சொல்லிட்டு தான் இருந்துச்சு. ஏன் கை ஆமா ஒயின் ஷாப் ஒன்று இருந்துச்சுல அது ஆமாப்ல. நானும் பார்க்கறேன்னா வெறும் கையா இருக்கு. வெயிட்டா கட்டுறாரு இன்னைக்கு 3 கயிறு. துருவோட அத்தை அது வேணா விட்டுருங்க. ஜனனி கட்டிக்கிறா.